ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் தேர்தல் பகுப்பாய்வாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகள்ல இரண்டு திராவிட கட்சியினுடைய தலைமை சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. தேர்தலுக்கு முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். தேர்தல் தோல்விக்கு? ஆமா, தேர்தல் முடிவு அந்த தோல்விக்கு, திமுகவினுடைய தோல்விக்கு முழு பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னா சொல்லப்பா, நான் ஏத்துக்கிறேன்ப்பா. சரிப்பாப்பா, என்னப்பா பண்ணணும்? நான் ஜென்சி கிட்ஸை போய் சேரலையா திராவிட இயக்கம்? திமுக இளைஞர்கள்ட்ட போகலையா? பெண்கள் நமக்கு ஓட்டு போடல, இவ்வளவு நலத்திட்டங்களை பண்ணோம், என்ன பிரச்சனை, நம்ம என்ன பண்ணணும்னு 36 பேர் கொண்ட குழுவை அமைத்து இதை என்ன பண்ணணும். திமுக எப்பவுமே இந்த மாதிரியான அமைப்பு தான். நீட்டை ஏன் எதிர்க்கணும்னு ஒரு குழு போடுவாங்க, ஓய்வு பெற்ற ராஜன் தலைமையில. இவங்க கொள்கை ரீதியா எதிர்த்துருவாங்க. இருந்தாலும் பாருங்க, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்பரா ஒரு குழு அமைத்து, கே ராஜன் குழுவை அமைச்சாங்கல்ல நீட்டுக்கு. சோ எதையுமே ஒரு குழு அமைத்து செய்வதுங்கிறது திமுகனுடைய வழக்கம். அது அரசியல் ரீதியா செய்வது வேற. இப்ப அவங்க கட்சி குறித்து ரிஃபார்ம் பண்றதுக்கே ஒரு குழுவை போட்டிருக்காங்க. சொல்லுங்கப்பா, என்னென்ன பெருசெல்லாம் இருக்கு சொல்லுங்க, மனதோட பேசுவோம். இளைஞர்கள்ட்டே போகலையா, நம்ம என்னதான் நடந்திருக்குன்னு. நம்ம இன்னொரு பக்கம் எடப்பாடி தான் எல்லாத்துக்கும் காரணம், கட்சியை இது பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ரிபல் குரூப் அப்படி விஜயோட நெருங்கிக்கிட்டு 25 பேர் அது தனியா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு திராவிட கட்சியிலும் இந்த தேர்தலில் பின்னடைவை சந்தித்திருக்கிறதா? சந்தித்தால் என்ன காரணம்? அப்டேட் ஆகலையா? என்ன காரணம்? இப்ப பின்னடைவு, தோல்வி, இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இப்ப 32 இடங்களை டெபாசிட் இழந்து, வாக்குகளையும் 49 லட்சம் வாக்குகளையும் இழந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட மாதிரி இந்த இதுல இந்த ஓட்டிங் பேட்டர்ன்ல இருக்குது அதிமுக. ஒண்ணு, திராவிட முன்னேற்ற கழகம் தோத்து இருக்குது. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஜய் கட்சி வந்துட்டு அங்க வந்துட்டு சில கூட்டணி கட்சிகளுடைய சில கட்சிகளுடைய ஆதரவோட ஆட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் பெரிய பலன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, எப்படி இந்த தேர்தல் நடந்தது அப்படின்றது தான் கவனி. அது முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்மளுடைய மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அவர் கூட இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு அடிப்படையில ஒரு விடயத்தை வந்துட்டு கவனிக்க தவறுனீங்க. அந்த அடிப்படையான ஒரு விடயத்தை வந்துட்டு திமுக நீங்க ஒரு வார் ரூம் போட்டு என்னெல்லாம் பிஜேபி பண்ணுவானோ அதற்கு எதிராக நீங்க பண்ணீங்க. என்ஆர் இளங்கோவை போட்டீங்க, அவர் தலைமையில ஒரு குழு வச்சிருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா அடிப்படையில இந்த இவிஎம் ஒழிப்புல நீங்க கவனம் செலுத்தல. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்களை வந்துட்டு இப்படி காட்டுறதும் ரெண்டுமே வந்துட்டு கண்ணாடி தான். உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் இதுல தான் இருக்குது. நீங்க போன தேர்தலில், மக்களவை தேர்தலில் 40க்கு 0 அதோட நீங்க நின்றுட்டீங்க. ஆனா ஒரு முன்னாள் பெரிய ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கையாண்டு, எமர்ஜென்சி அப்ப இந்திரா காந்தி செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு, எம்ஜி தேவசகாயம் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் பெரியவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு வாக்கு எண்ணிக்கையில வந்துட்டு வாக்கு பதிவுல வந்துட்டு ஒரு 7.4% சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா நீங்க கவனமே செலுத்தல. கடந்த மக்களவையில ஆமா ஜெயிச்சோன்னு விட்டுட்டீங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் விட்டுறீங்க. ஜெயிச்சாச்சு, நம்ம தான் அதிக வெற்றி. ஆமா எல்லாம் அந்த பூத்துல கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் படுத்துடுறீங்க, விட்டுறீங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பீடித்த தோல்வி நோயினுடைய மூல வைரஸ். நீங்க தோக்கவே இல்லை. நாங்கள்லாம் இன்ன வரைக்கும் இந்த பாருங்க, இவ்வளவும் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம்தான். நான் திமுக கிடையாது, நான் திமுக அனுதாபியும் கிடையாது. எனக்கு ஸ்டாலின் மேல ஒரு உயர்ந்த மரியாதை உண்டு. ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளனா நான் அவரை நிறைய பார்த்துருக்கிறேன். பத்திரிகையாளர்னா ஆவறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்கிறேன். அவர் ஒரு யூத்தா இருந்த போது நான் பார்த்துருக்கிறேன், அவர் அடிப்பட்ட காலத்துல நான் பார்த்துருக்கிறேன், அவர் சிறையில் இருந்த காலத்துல நான் பார்த்துருக்கிறேன். அதனால அவருடைய ஸ்ட்ரகிள்ல வந்துட்டு என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் வந்துட்டு ஒரு பேரலாவே அப்படியே இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஒண்ணு டப்புனு ஸ்டாலின் உட்காந்துட்டாரு அப்படின்னு இந்த உலகத்துல எவனும் சொல்ல மாட்டான். அப்படியாப்பட்ட ஸ்ட்ரகிள்ல தான் அவர் வந்துருக்கிறாரு. அவர் பார்க்காத ஸ்ட்ரகிள் கிடையாது, இன்னர் பார்ட்டிலையும் சரி, கட்சிக்கு வெளியேயும் சரி. அப்படியாப்பட்டவர் அவருடைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு புத்திசாலித்தனமா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அது இல்லை. ஒரு மம்தா வந்துட்டு எத்தனையோ முறை வந்துட்டு காஸ்டியூம் பண்ணாங்க இந்தியா கூட்டணிக்கு. பாருங்க, இவிஎம் தான் அப்படின்ட்டு. இப்போ இவங்க தோத்துறதுனால இல்லை, இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இந்தியா கூட்டணி வர்றது போதே அதை சொன்னாங்க. ஆனா அது விவாதிக்கப்படவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. நீங்க இந்த தேர்தல் அப்போ எதுக்கு வந்துட்டு நான் ஒரு புத்தகம் எழுதினேன், எதுக்கு ஐயா எம்ஜி தேவசகாயம், இந்த நாட்டினுடைய ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்த மதன் பி லோகூர், சிட்டிசன்ஸ் கமிஷன் ஃபார் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த அமைப்பை ஏற்படுத்தி மதன் பி லோகூர், அப்புறம் வந்து வஜாஹத் ஹபீபுல்லா, எம்ஜி தேவசகாயம், இன்னும் ஏராளமானவர்கள் எதுக்காக ஒரு அமைப்பை போட்டு இவ்வளவு வழக்கு போட்டு இந்த மாதிரி மண்டையை உடைச்சிக்கிற மாதிரி போராடிட்டு இருக்கிறாங்க? பிரசாந்த் பூஷன், லேக்கி, இப்படி ஏன் நாங்களாம் போராடுறோம்? ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ஐயா, ஜனநாயக உரிமைக்காக. இந்த உரிமையை தட்டி பறிச்சுட்டு நிர்ணயிக்கிறான் அதன் மூலம் அப்படின்னு வரும்போது அது நோண்டி கொட்டாஞ்சி அதை தடுத்து நிறுத்தாம நீங்க மற்ற எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டு பீட்டிங் அரௌண்ட் த புஷ்ன்ற மாதிரி தேர்தலுக்கு நீங்க போனீங்க. பெரிய சாதனை செய்த கட்சி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, சந்தேகமே இல்லை. அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குதா? சேர்ந்துருக்குது. மக்கள் பெருமைப்பட்டாங்களா? பெருமைப்பட்டாங்க. கமிட்டடா ஓட்டு போட்டாங்களா? ஆம், ஓட்டு போட்டாங்க. ஓட்டு யாருக்கு போய் சேர்ந்துச்சாதான் இங்க முக்கியம். இல்ல, நலத்திட்டங்களுக்கு 1,30,00,000 பெண்களும் ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா போட்டாங்க. நான் இதெல்லாம் வந்துட்டு இந்த பேர் வந்து பில்ஃபரேஜ், அவங்க பிள்ளைங்க சொல்றாங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மைக்ரோ, அதாவது ஊதி பெருசாக்குறது வந்துட்டு சின்ன விஷயம் தான். உங்களுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்க எத்தனை நடந்துச்சு? அது ஊதி பெருசாக்கல. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 3 சம்பவம் தான் நடந்துச்சு. ஒரு இங்க அண்ணா பல்கலைக்கழகம், இன்னொன்னு கோயம்புத்தூர், இன்னொன்னு தென் மாவட்டங்கள்ல 3 தான் நடந்துச்சு. எவ்வளவு பெருசா ஊதி பெருசாக்குனாங்க. அதே தான் அது. புள்ள சொன்னா குழந்தை சொன்னான்ட்டு, புள்ள சொன்ன குழந்தை பாத்துறேன் அப்படின்னு போயிட்டு அங்க அவங்க திருப்பணத்தை திருப்பிட்டு தான் வந்தாங்க. அதையும் நாங்க அனலைஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். இன்ன வரைக்கும் அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டோம். அதனால உங்களுக்கு வாக்களிச்சாங்க. இங்க விஷயம் என்ன அப்படின்னோம்னா, பொத்தான அழிச்சிட்டு ஓட்டு போட்டோம் நம்ம வர்றோம். நம்ம ஓட்டு போட்ட கணக்குல தான் அது போய் சேருதா அப்படின்றதுக்கு இல்லை. அதற்கான கேரண்டி கிடையாது. கேட்டா அப்படி காட்டுறான் விவிபேட்ல அது சின்னம் தெரியுது, நான் போட்டேன், உதயசூரியன் தெரிஞ்சிச்சு, அது தனியா, இது தனியா, அது தனியா. 2013 தேர்தல் ஆணையத்தை நான் வந்துட்டு இப்ப ஜீவாவோட பேசுறேன், நேராக முதல்வர் ஸ்டாலின் கிட்டே நான் பேசுறேன், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட நான் பேசுறேன். என்ன அடிப்படை? அப்ப என்ன சொன்னா 2013 விவிபேட்லயும் பதிவாகிறது எண்ணி, இவிஎம்ல பதிவாகிறது எண்ணி ஒப்பிட்டு தான் முடிவு அறிவிப்பேன். அப்படி அதுங்களுக்குள்ள வித்தியாசம் வந்துச்சுன்னா விவிபேட்ல வர்றது சீட்டை உழுந்தது இல்லை, அதுதான் சரி அப்படின்னு அறிவிப்பேன்னு சொன்னான்ல, ரைட்டியா? 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னா, அப்படிலாம் எண்ணி ஒப்பிட்டு முடிவு அறிச்சா 3 மாசம் ஆகும் நீட்டு முழக்கி குறைச்சி 5% வாக்குகள் தான் ஒரு சட்டமன்ற தொகுதி என்னன்னா விவிபேட்ல. என்னன்னா, இல்ல உங்களுடைய திமுக முகவர்கள் போய் பார்த்தாங்களா? இல்ல அண்ணா திமுக முகவர்கள் அது செய்யன்னு சொன்னாங்களா? யாரும் சொல்லல. முடிஞ்சிச்சு. இல்ல, இவர்களால் தடுக்கக்கூடிய விஷயமா இத? பொலிட்டிக்கலான விஷயமா இருந்தா திமுக காரன் அதிமுக காரன் எஸ்ஐஆர்ல இறங்கின மாதிரி இறங்கிருப்பாங்க. இது டெக்னிக்கலான விஷயம். இதை நீங்க ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் கையில எப்படி கொடுப்பீங்க? அவங்க கிட்ட கொடுக்க சொல்லல, வேற யார்கிட்ட கொடுக்க முடியும்? இந்த இவிஎம் என்ற அந்த விவிபேட் என்றது இருக்கு இல்லையா, அது யாருக்கிட்ட இருக்குது? இவங்களோட ஏஜென்ட் கிட்ட தானே இருக்குது. இதை நாங்க அவர்கிட்ட கொண்டு போயிருக்கிறோம். அதாவது ஒரு ஸ்லண்டர் மார்ஜின்ல உங்களோட பல பேர் தோற்கடிக்கப்படுவீங்க. போன சட்டப்பேரவை தேர்தல் ஸ்லண்டர் மார்ஜின்ல பல தொகுதிகள் இழக்க வேண்டியது இருக்கும். 30 தொகுதி அதிமுக பிடிச்சிரும். அது ஏன்னா அவங்களுடைய ஹெவிவெயிட்ஸ் அவங்களாம் பிடிச்சிருவாங்க. எடுத்து காவிரி டெல்டா எடுத்துங்க, கரெக்டா 4 பேர் 4 மினிஸ்டர் ஜெயிச்சிட்டாங்க. 38ல 34 திமுக, 4 தான் அவங்க. 4 பேர் அதிமுக பெரிய ஆட்கள், ஒன்றும் பண்ண முடியாது. அது வேற. அது தவிர ஸ்லண்டர் மார்ஜின்ல விட்டாங்க, அது கோச்சிக்கிட்டாரு. அதனால தான் 180 அப்படின்றது 159 முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் வந்துட்டு நாங்க இந்த பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்ல மற்றவர்கள்லாம் நம்ம களத்துல போயிட்டு நிர்ணயிச்சாங்க இல்லையா, 180+ டிஎம்கேன்றது அதான் உண்மை. அது இன்னைக்கு அந்த நீங்க 2021 இபி மேல இருக்கு. ஆமா ஆமா, திமுக வெற்றி பெற்றது. ஆமா, ஸ்டாலின் ஐயா அதனால தான் சொன்னேன், உங்ககிட்ட பேசுற ஜீவா, அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு. நான் சொன்னது காரணம் அப்பவே சொன்னதுதான். ஏன் அப்படின்னம்னா, இதெல்லாம் அவங்க பிளான் பண்றாங்க. சுப்பலட்சுமி ஜெகதீசன் வந்துட்டு வெறும் போஸ்டர் ஓட்டுல வச்சு அடிச்சாங்க, காலி பண்ணிட்டு போனாங்க. அந்த பிஜேபி ஜெயிச்சு. ஆமா சரஸ்வதியா? ஆமா ஆமா சரஸ்வதி தான். இப்ப அங்கெல்லாம் ஒண்ணும் நடக்கல, ஏன்னா அவங்க மாத்திட்டாங்க, வேற பிளான் பண்ணுவோம். ஓட்டு விடுது, நமக்கான ஓட்டு விடுது, அவ்வளவுதான். ரசிகன் ஓட்டு ரசிகனுக்கு, அவருக்கு நடிகருக்கு விழுந்துச்சு. ஆனா உங்க ஓட்டு எவ்வளவு லெஸ் ஆயிருக்குது? 55 லட்சம் போயிருக்குது. அதிமுக ஓட்டு 49 லட்சம் லெஸ் ஆயிருக்குது. இது 2 சேர்ந்து 1,04,00,000 ஓட்டு. இது எங்க போச்சு? விஜய்க்கு போச்சு. எப்படி போச்சு? வெறும் இந்த இதுல தான் போச்சு. ஸோ நீங்க ஒண்ணு பண்ணணும். இது வந்துட்டு
இது வந்துட்டு ஒரு வெப்பனைஸ்ட் அப்படின்றாரு. எம்ஜி தேவசகாயம் சொல்லும் போது ஐயநாதன் திஸ் வெப்பன், ஜனநாயகத்தை கொல்வதற்கான வெப்பன் அப்படின்றாரு. அவரு எவ்வளவு வேலை செய்யறான் பாருங்க. எஸ்ஐஆர் வச்சான், அடிச்சான், 97 லட்சம் ஓட்டை எடுத்தான். உங்க தொகுதியிலே 1 லட்சம் ஓட்டை காலி பண்ணான். எங்க கொடத்தூர் தொகுதியிலே 1 லட்சம் ஓட்டு காலி பண்ணான். 1 லட்சம் ஓட்டு வந்துட்டு ஃபோர்ஜரி ஓட்டா. செத்த ஒரு 30,000 பேர் விடுப்பா. மற்றவங்க எல்லாம் எங்க போனாங்க? எவ்வளவு பேர் நம்ம சேர்த்தோம்? விடுபட்டதெல்லாம் யாரு? நான் வந்துட்டு சொன்னேன்ல, அனலிஸ்ட் கொடுத்தான்ல, நீக்கப்பட்ட பெண்கள் 97 லட்சத்துல 50 லட்சம் பேர் பெண்கள். 50 லட்சத்துல பெரும்பான்மை 19 to 39 வயதுக்கு உட்பட்ட பெண்கள். அவங்க தான் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத விவரத்தை அனலைஸ் பண்ணோம்ல. எவ்வளவு பேர் கொண்டாந்து நம்ம உள்ள. அதெல்லாம் தாண்டியும் கூட நான் மறுபடியும் சொல்றேன், திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தான் வாக்கு விழுந்துச்சு, ஆனா மாற்றப்பட்டது. அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னோம்னா, நான் இதுக்கு முன்னாடி ரஜினி டேப்ல சொல்லியிருக்கிறத வந்துட்டு நான் மறுபடியும் சொல்றது விருப்பல. அதுல போய் பார்த்துருங்க, நல்லா கிளீனா தெரியுது. அனலைஸ் பண்ணோம்னா 1/3 போன தேர்தலில் நீங்க வாங்கினதை விட 30-35% ஓட்டு உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஒரு தேர்தலில் நீங்க வாங்கினா அதே ஓட்டு இருக்கலாம், அடுத்தவன் அதிகமான ஓட்டு வாங்கலாம். ஆனா உங்களுடைய ஓட்டு 30%-35% குறையுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு 50-55%, இன்னும் கேட்டால் 2/3 குறையுது. அதனால தான் அவன் டெபாசிட் எடுக்கிறான். அப்படியேப்பட்ட ஒரு கட்சி அதிமுக கிடையாது. இது எடப்பாடிக்கு சொல்றேன், உங்களுடைய கட்சி அந்த அளவுல டெபாசிட்லாம் எடுக்கல. இதுதான் உண்மை. அப்போ இந்த 2 ஓட்டு பிளஸ் ரசிகன் ஓட்டு அவன் ஜெயிக்கிறான். இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் கால்குலேட்டட் அண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இதை நல்லா சோதிக்கணுமா? இப்போ வந்துட்டு வாக்குச்சீட்டை வச்சுதான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போது அப்ப பாத்துக்கங்க. நீங்க இந்தியா ஃபுல்லா அப்படிதான். வாக்கேந்திர நடக்கிற தேர்தலில் முடிவு வரும் மாதிரியும், வாக்குச்சீட்டில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் வேற ஒரு மாதிரியும் முடிவு வரும் அப்படின்றது நீங்க வேணா போன் பண்ணி அகிலேஷ் யாதவ் கிட்ட கேளுங்க, சொல்லுவாரு. கர்நாடகால சித்தராமையா சொன்னாரு இடையில. ஐயோ, அதுக்கு சட்டமன்ற தீர்மானமே போட்டாங்களே, வாக்குச்சீட்டுல நடக்குது. காங்கிரஸ் சித்தராமையா. ஆமா, சித்தராமையா. ஏன்னா இதுல ரொம்ப அறிவு உள்ளவர் யார் அப்படின்னோம்னா HD சிவகுமார், டி சிவகுமார், BK சிவகுமார். ஏன் அப்படின்னோம்னா அவர் தான் சொன்னாரு, அங்க பயன்படுத்தப்பட்ட மிஷினை இங்க கொண்டாடாதன்னு. அவர் தான் யாரு, தேர்தலுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, அங்க பயன்படுத்தப்பட்ட குஜராத்ல பயன்படுத்தப்பட்ட EVM இங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். சோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, அடிச்சாங்க, பிடிச்சாங்க, ஜெயிச்சாங்க. வெறும் 65 இடத்துக்கு போச்சு பிஜேபி, 135 இடத்துக்கு காங்கிரஸ் வந்துச்சு. ஆனா அடுத்த முறை அப்படி வராது. ஆமா, நீங்க நான் ஒரு புத்தகத்தை 6 மாசம் செலவு பண்ணி எழுதி வெளியிடுறேன். இது உங்க கட்சிக்காரனா படிச்சா என்ன போச்சு? படிப்புங்கிறதே இல்லையே, வாசிப்புங்கிறதே இல்லையே. நம்ம மத்தவங்கிட்ட எதிர்பார்க்க கூடாது இல்லையா? நம்மளுக்கு மூலம் ஓட்டு, தேர்தல் அரசியல். ஆனா அது தொடர்பான விடயத்தை நம்ம விளங்க மாட்டேங்கிறோம். அவனுக்கு சமூகம் வளர்ச்சி எல்லாத்துக்கும் மூலம் பெரியாரியல், அண்ணாவுடைய பாடங்கள், கலைஞருடைய செயல் திட்டங்கள், இதெல்லாம் அவன் எப்படி படிக்க போறான்? அதனால இதை படிக்கலையா, இதை கொண்டு போலையா அப்படின்ற வார்த்தையே விட்டுருங்க. உங்களுடைய சாதனை எல்லாருக்கிட்டையும் தான் போச்சு. ஆனா சாதனையோட சம்மந்தப்படாதான் அதை பத்தி கவலைப்பட மாட்டான், அவன் ரசிக்கிறேன், அதை பத்தி விட்டுருங்க. ஆனா உங்களுக்கு மக்கள், உங்களால் பயன்பெற்ற மக்கள் வாக்களித்து, அதனால தான் உங்களை பார்த்த உடனே அழுதுட்டான். நீங்க தோத்துட்டீங்க, பேரம்பத்திக்கா போட்டதெல்லாம் இல்லைன்னு. அதெல்லாம் ஒன்னா ஒரு சாதாரணமா அதெல்லாம் சொல்றதுங்க வெளியில. போட்டேன் நான் அப்படின்னு, நான் போட்டப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல. இப்ப ஐயா, எனக்கு நண்பர்கள் இல்லையா? எனக்கு தானே 70 வயசு ஆகுது. நண்பர்கள் இல்லையா? நான் 10 பேர்கிட்ட பேச மாட்டேனா? எனக்கு உண்மை சொல்லுவாங்க யாரு, உண்மை சொல்ல தெரியாதா? இருக்கு, எல்லாம் தெரியும். இந்த விஷயத்துல உங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க, ஒரு பூத்து 500 ஓட்டை வந்துட்டு அவனுக்கு வந்துச்சு அப்படின்றாங்க. எங்க இது கண்டுபிடிச்சிங்க? வாக்கு என்ற இடத்துல கண்டுபிடிச்சிங்க. புரியுதுங்களா? அது கிடையாது. உங்களுக்கு விழுந்த உண்மையான ஓட்டு அப்படின்றது அவன் பூத் ஏஜென்ட்டா இருந்துட்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்தான்னா அதுதான் உண்மை. அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு மாத்திட்டான். சரி, இது ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நீங்க பாருங்க. மற்றபடி நீங்க தேர்தல் கடத்துல செய்ய வேண்டிய வேலை, அதெல்லாம் உங்களுடைய கட்சிகள் உள்பழவினம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் திமுக மீது என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா பத்திரிகையாளர்கள் எல்லாரும், மாவட்ட செயலாளர் ஆதிக்கம், மாவட்ட செயலாளர் வரை வாரிசு அரசியல், அப்புறம் இடைநிலை ஜாதிகளுக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம், தலித்துகளை விஜயை நோக்கி போக வைத்தது. ஸோ மாவட்ட செயலாளர்ல தலித்துக்கு தர்றதில்ல, முக்கியமான உயர் பொறுப்புகள் நீங்க தலித்துக்கு தர்றதில்ல,
பெண்கள் எங்க இருக்காங்க? நீங்க பெரியாரியம் பேசுற உங்க கட்சியில பெண்கள் இல்ல. ஒரு மேடையில எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, எவ்வளவு தலித்துகள் இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குங்கிற ஒரு விமர்சனம் திமுக மீது பொதுவா வைக்கிறாங்களே. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதாவது இதை வந்துட்டு நம்ம ஆழமாவும் அழுத்தம் திருத்தமாவும் நம்மளால மேற்கொள்ள முடியாது. அது வந்துட்டு அவர் தான் செய்யணும், இந்த குழு தான் செய்யணும். இது நம்மளுக்கு தெரியாது. நம்ம இதை வந்துட்டு நம்ம கட்சிக்காரங்க சிலர் நம்மள்கிட்ட பேசுறாங்க, என்கிட்டையும் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. 2000 கொடுக்க சொன்னாங்க தலைமையில இருந்துட்டு, ஆனா 1000 கொடுத்துட்டு 1000 அமைக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஆமாமா, பல இடங்கள்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு கொடுத்து நம்ம அருண்ராஜ் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேற. நான் சொல்ல வர்றது என்னன்னா, fundamentally how this election has been conducted through a voting pattern, the voting machine, this is wrong. இதை ஒழிக்காம ஜனநாயகம் பாதுகாப்பு இருக்காது. நம்மளுடைய கிரிப்பே மக்கள் தான். அந்த இடத்துல அவங்க ஓட்டு போடுறதே வந்துட்டு மாற்றி பண்ணிட்டான் அப்படின்னோம்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது? நான் வந்துட்டு மற்றவங்க மாதிரி நான் டெக்னாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஃப்ளாஸை நான் பேசல. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி பண்ணதில் ஏற்பட்ட தவறுகள், குளறுபடிகள் எல்லாம் எடுத்து ஆதாரபூர்வமாக வச்சு நான் பேசுகிறேன். இல்லாட்டி என் மேலே தேர்தல் ஆணையம் வடக்கெல்லாம் போட்டுக்கிட்டு உடத்துக்கு உட்கார வச்சுட்டுருவேன். என் புத்தகத்தை எடுத்து பாருங்கள், பக்கத்துக்கு பக்கம் நான் ஆதாரம் கொடுத்துருக்குறேன். நான் ஆதாரம் கொடுத்தே நான் பேசியிருக்கிறேன். இவன் மிரட்டுறான், எவ்வளோ உருட்டுறான் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். இந்த தேர்தல் ஆணையம் ஏன் அவன் போய் சேவ் பண்ணிக்கிறான் எல்லா இடத்துலையும்? எதுக்கு வந்துட்டு அதை தரமாட்டேன் அப்படின்றான், சிசிடிவி அவுட்புட்டை தரமாட்டேங்கிறான்னு. ஏன் வந்துட்டு கோர்ட்டே தர முடியாதுங்கிற மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கேட்டாங்க, அவனுக்காக நிக்குதுங்க. கோர்ட் வந்துட்டு ஒரு ராகுல் காந்தி தானே கேட்டாரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மகாராஷ்டிரால 5 மணி டு 6 மணிக்கு திடீர்னு 30% ஒரு மணி நேரத்துல ஏறி இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிங்கன்னு காமிக்க மாட்டேனாங்க. முஸ்லிம் பெண்களுடைய கண்ணியம் அவங்க எப்படி முகத்தை காமிப்பாங்க, திடீர்னு முஸ்லிம் பெண்களுடைய கண்ணியம் குறித்து எல்லாம் பேசுறாங்க. எல்லாம் ஏமாத்து பெரிய ஒரு இது. நீங்க இந்த இவிஎம்னுடைய சூட்சமம் என்னன்றது தெரியணும். சூத்திரம் வந்துட்டு யாரை வேணாலும் தோற்கடிக்கலாம் அப்படின்னு. சூட்சம் என்னது? ஆதிக்கத்தில் இருந்தவன் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிப்பான், அவ்வளவுதான். இந்த இவிஎம்மையும் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் அடுத்தடுத்த வழிமுறைகளுக்கு வரான். ஹரியானாவில் என்னத்தை கடைபிடிச்சான்னு பாருங்க, இதுல எவ்வளவு கடைபிடிச்சான்றது பாருங்க, மராட்டியத்தில் எப்படி கடைபிடிச்சான்றது பாருங்க. அப்புறம் அவன் வந்துட்டு என்ன பண்றான், ஓட்சோரி அதெல்லாம் பார்த்தோம். ஆலந்த தொகுதியில அழிக்கிறான், இன்னொரு இடத்துல சேர்க்கிறான். இவ்வளவு நடக்குது. இவ்வளவுதையும் நம்ம புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். இப்பதான் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு 4வது 5வது ஒரு பரிமாணத்துக்கு வந்துருக்கிறான். வந்துட்டு நம்ம ஓட்டு போடாத மக்களை அந்த செக்மெண்ட்டே அப்படியே காலி பண்றது அப்படின்ற அளவுக்கு அவன் வந்துடுறான். ஸோ பை த டைம் 2029 வரும்போது நம்மளுக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. 40+0 அப்படின்னு ஒன்று ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ 35+5 35க்கு 5 அப்படின்னு நாங்கள் ஜெயிக்க போது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பெரட்டுவான். இதை ஒழிக்கல அப்படின்னா பெரட்டி நம்மளை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படின்றதுலாம் இடமே இருக்காது. அவ்வளோ புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன், இப்போ கட்சி ரீதியான அரசியல் ரீதியான பலவீனங்களை அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. ஆனால் பேசிக்கலி இந்த தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய இந்த வாக்கு எந்திரத்தை ஒழிக்கணும். இதை ஒழிச்சு வாக்குச்சீட்டுக்கு வந்து வெளிநாடுகளில் செய்கிற மாதிரி வாக்குப்பதிவை வந்துட்டு சிசிடிவியில் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு முடிவுகள் அறிவிக்க அந்த பழைய திட்டத்துக்கு போகாமல் ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்ற முடியாது, உங்களுடைய கட்சியும் காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியாது. பார்ப்போம். இது குறித்து தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கீங்க, இது ஏதோ அவருக்கு மட்டும் சொல்லலை, நான் எல்லாருக்குமே சொல்றேன். இவர் கூட சீமான் கூட வருத்தப்பட்டு இருப்பாரு, 4% ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. உண்மையா அது கிடையாது. சீமான் ஒண்ணுல அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஏன் கண்டு கவலைப்பட போறான்? புரியுதா? இப்ப விஜய்க்கு ஓட்டு விழுந்துட்ட உடனே, விஜய் ஜெயிச்ச உடனே எவ்வளவு பேர் கவலைப்பட்டாங்க பாக்குறோம். எங்க பார்த்தாலும் பாக்குறோம் அந்த கவலை. ஒரு அதிர்ச்சி இருக்கு, அதிர்ச்சி என்ன நடந்தது? ஆமா, மிராக்கிள் மாதிரி அப்படின்றாரு மாசுபரோட சொல்றாரு. எனக்கு அதிசயமா இருக்குது அப்படின்னு. விஷயம் இவ்வளவுதான். நம்மளுக்கு அது தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல. நம்ம இதே வேலையாவே மோந்துக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால நம்மளுக்கு தெரியுது. நம்ம வந்துட்டு பீகாரை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டோம், எவ்வளவு எழுதணும், எவ்வளவு பதிவுகளை போட்டோம், எவ்வளவு பெண்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாங்க. பெண்களை ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியல் நீக்கினது அவன் தான். ஒரு பொம்நாட்டினுடைய அக்கௌண்ட்ல 10,000 போட்டுதான் அவன் தான். நம்ம வாக்காளர் பட்டியலை சேர்த்ததும் நம்ம தான், நல்லது பண்ணதும் நம்ம தான். அப்புறம் நம்ம பெண்கள் ஏன் நம்மளை கைவிடுறாங்க? எதுவுமே கிடையாது. எல்லாம் ஃபோர்ஜரி. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒண்ணு, தாழ்த்தப்பட்ட மக்கள்ல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்லாம் வந்துட்டு அந்தாண்ட போனாங்க. உண்மை, அதை விடுங்க. அது ஒண்ணும் நம்மளுக்காக ஒண்ணு ஷுவரா ஓடுற ஓட்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லையே. இந்த முறை
எம்ஜிஆரிடம் ஜெயலலிதாவிடம் இருந்த அந்த ஆதி திராவிட அருந்ததிய வாக்குகள் இந்த 2021 அப்படியே திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஏடிஎம்கேனுடைய வீழ்ச்சிக்கும் திமுகவினுடைய வெற்றிக்கும் தலித் வாக்கு தான் காரணமா இருந்திருக்கு. அந்த ஓட்டு திருப்பி இப்ப விஜய்கிட்ட போயிருச்சு. அதை நிரூபிங்கன்ற நான் வந்தது வரலங்கிறீங்களா? இல்ல, அதை நிரூபிங்க. எப்படி நிரூபிப்பீங்க? இவிஎம் ஓட்டை வச்சு தான் நீங்க நிரூபிப்பீங்க. இப்ப இந்த பூத்ல இவ்வளவு ஓட்டு, இந்த பூத்ல எல்லாம் வந்து ஹவுசிங் போர்டு இவங்க இப்படி ஓட்டு போட்டாங்க, அதை வச்சு தானே நீங்க சொல்றீங்க. அதை வச்சு தானே நீங்க சொல்றீங்க. பூத்து போய் போது அனாலிசிஸ் வச்சு தானே சொல்றீங்க. அதுதான் எண்ணிக்கையில தான் நீங்க வரீங்க. மறுபடியும் நீங்க அங்க ஓட்டு வாக்கு எண்ணிக்கையில அங்க தெரிஞ்சது தானே வச்சு பேசுறீங்க. அதுக்கு நடுவில் தான் நடந்திருக்கிற விடயத்தை நான் சொல்றேன். ஸ்வாப் இதெல்லாம் எழுதி 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 மாங்கியாச்சு. இதெல்லாம் ஒரு விவி படை எண்ணி இருந்தானா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஆதாரபூர்வமா சொல்லியிருக்கிறோம். ஜெகதீஷ் ஷெட்டர் போட்டியிட்ட அந்த தார்வாத் அந்த தொகுதியிலிருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். கர்நாடகா. ஆமா, எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருக்கிறோம். பிஜேபி பெரிய லீடர்ல அவரு. ஆமா, சிஎம் எல்லாம் இருந்தவர். ஆமா, சிஎம் எல்லாம் இருந்தவர். அவருடைய தொகுதியில் நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து எழுதிருக்கிறோம், ஆதாரபூர்வம் எழுதிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. உங்க கட்சி போராட்டம் வேண்டாம், மக்கள் போராட்டம் நடத்துறாங்கல்ல, அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. அது போறோம். ஒரு கட்சியினுடைய பிரச்சனை இல்லை, மக்களுடைய பிரச்சனை தான். எனவேதான் நான் சொல்ல வரேன், இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் அடிப்படையே அற்றது. புரியுதுங்களா? விஜயனுடைய ரசிகன்ல பாதி பேருக்கு ஓட்டு இல்லை, நிறைய பேருக்கு வந்துட்டு ஓட்டு போட தெரியாது. அவன் கையில எல்லாம் மையெல்லாம் அடிச்சுட்டு வந்தான். இதெல்லாம் ஏகப்பட்ட கூத்தெல்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. நேரடியா the electoral process this has to be subjected to scrutiny. அந்த இடம்லாம் வேணாம், தூக்கி போடுது வெளில. எப்படி இங்கிலாந்து இது ஜெர்மனியில் பண்ணானோ அது மாதிரி தூக்கி வீசு. 1-2 வாக்குச்சீட்டில் ஒரு ஜெர்மனியில், ஒரு பிரான்ஸில், இங்கிலாந்துல, அமெரிக்காவில், ஜப்பான்ல அவன்கள்லாம் ஓட்டு காயத்தில் போடும்போது எனக்கு மட்டும் ஏன்டா நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டாந்து என் தலையில திரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கும். அவ்வளோதான். பார்ப்போம். முதலமைச்சரும் கண்டிப்பா பார்ப்பாரு. முதலமைச்சருக்கும் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அவரும் தோல்விக்கான காரணங்களே ஆய்ந்து அலச குழுக்கள்லாம் போட்டிருக்கிறாரு. அந்த குழுக்கும் இந்த செய்தி போட்டோம். நீங்க அரசியல் கட்டுமான கட்சி கட்டுமான பணியில் ஒரு பக்கம் பண்ணுங்க, எல்லாத்தையும் கடைசி நேரம் வைக்க மாதிரி இந்த மாதிரி விஷயத்தையும் கவனிங்க. இதையும் டெக்னிக்கலா அப்படியே அணுகணும். இது ஒரு போராட்டம் மாதிரி பண்ணாதான் உண்டு. ஏன்னா ஒரு மக்கள் எழுச்சியால மட்டும் தான் வாக்குச்சீட்டு கொண்டு நீதிமன்றம் அவங்களுக்கு ஆதரவா தான் நிக்குது. இப்பதான் ஒருத்தர் தீபங்கர் தட்டா அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமா நடக்கல, இயங்கல. ஏன்னா அந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் உச்சநீதிமன்றம் நீங்க சொன்னதே வந்துட்டு நீங்க தடுத்துட்டீங்க, மாத்திட்டீங்க சட்டத்தை போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்துட்டு அந்த பேனல் ஒருத்தரா இருக்கணும்னு சொன்னாங்க. கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர் எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடியது. அதே மாத்திட்டாங்க அவங்க. மோடியும் அமித்ஷாவும் தான் அதில் இருக்காங்க. கூட வந்துட்டு ராகுல் காந்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி அதில் 3-2 பேர் பெரும்பான்மை தான் சரியா வரும். ஸோ அவங்க ஆளை நியமிச்சுக்கிட்டு அதில் தான் வர்ற ஞானேஷ்குமார்லாம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய காரணம் என்ன? இஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்துட்டு கரெக்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னோம்னா ஏன் அந்த மாதிரி அவன் பண்ணுறான் அப்படின்றத பாருங்க. பார்ப்போம். தொடர்ந்து முயற்சி செய்கிறீங்க, தொடர்ந்து பேசுகிறீங்க, எழுதுறீங்க, விவாதங்களில் இது பண்ணுறீங்க. தொடர்ச்சியான முயற்சிங்கிறது அடுத்த கட்டத்தை நகர்த்தும் நம்புவோம். பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.